தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேசிய அரசியலுக்கு செல்கின்றார். தேசிய அரசியலுக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 32 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மாமனார் NT ராமாராவை கவிழ்த்துவிட்டு ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றியவர். இவர் பாஜகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து ஆட்சியை தக்க வைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றினார். தற்பொழுது சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராக உள்ளார். அவருக்கு வயதாகிவிட்டது. தற்பொழுது அவரது மகன் லோகேஷை முதலமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது அவர் துணை முதலமைச்சராக உள்ளார். ஆட்சி நிர்வாகம், கட்சி தலையீடு ஆகியவற்றில் அவரை புகுத்தி பயிற்சி கொடுத்து வருகிறார். ஆட்சி நிர்வாகத்தில் பயிற்சி கொடுத்து வருகிறார். கட்சி நிர்வாகத்திலும் பயிற்சி கொடுத்து வருகிறார். விரைவில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய மகன் லோகேஷை முதலமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார். தேசிய அரசியலுக்கு அவர் செல்கிறார். 2027ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவரின் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தன்னை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். அதற்காக காய் நகர்த்துகிறார். இல்லாவிட்டால் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு துணை பிரதமர் பதவியை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்பொழுது தேசிய அரசியலுக்கு செல்ல விரும்புகிறார். விரைவில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். தேசிய அரசியலுக்கு இவர் செல்வதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் தலைவலி என்பது குறிப்பிடத்தக்கது.